லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. தங்கத்தில் எப்படி சேமிக்கலாம்? சைக்கலாஜிக்கலாக என்கிட்ட தங்கம் இருந்ததுன்னா ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். ஒரு நடுத்தர மக்கள் தங்கம் கையில் இருக்குது, பின்னாடி பேக் ஆஃப் த மைண்டில் எனக்கு ஒரு 10 பவுன் இருக்குது அப்படின்னா அது பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இன்றைக்கி ஒரு பவுனு 70,000 ரூபானா 10 பவுனுடைய விலை 7 லட்ச ரூபா வந்துருச்சு. 15 லட்ச ரூபா நமக்கு வந்து நெட்ஒர்க் இருக்குது. அது என்றைக்காக இருந்தாலும் நம்மளோட பேக் ஒரு செக்யூர்ட் அண்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸ்டெடி க்ரோத் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ இல்லையோ ஷேர்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷேர் ஈட்டுகின்ற வருமானம் இருக்குது இல்லையா, அந்த கம்பெனி அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். கோல்டு அப்ரிசியேஷனுக்கு வந்து நீங்கள் என்றைக்கு விற்கிறீங்களோ அன்றைக்கி தான் டேக்ஸ் பர்சன்டேஜ் அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குன்ற ஒரு ஆவரேஜ் மட்டும் சொல்லுங்கள். 20% 30% தாராளமாக இன்னும் அந்த ஆவரேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது 8,000 ரூபா இன்றைக்கி ப்ரைஸ்ன்றது இன்னும் ஒரு 9 மாதத்துலேயே 10,000 ரூபா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சார் சொன்னார்ல 5 வருஷத்தில் 20% இல்லவே இல்லை. ஐ வில் கிவ் யூ டேட்டா. 5 வருஷத்தில் 15% தான் க்ரோ ஆகும். தங்கம்னா எப்போ வேணாலும் போய் அடகு வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் காசாக்கிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. கோவிட் போது தங்க நகை கடை திறந்துருந்ததா? எல்லா பேங்க் இருந்துச்சு சார். இல்லை பண்ணக்கூடிய பேங்க் எல்லா பேங்க்குமே இருக்குது. பேங்க் நேஷனலைஸ் பேங்க் எல்லாமே இருந்தது. அங்கே எல்லாமே தங்க கடன் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பொருளாதார வல்லுநர்கள் கடைசியில் சொல்லுவாங்க தங்கத்தில் எனக்கு என்னமோ, ஆனால் அவங்க சொல்லுவாங்களே தவிர அவங்க வீட்டுக்காரமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அங்கே 2 பவுன் 1 பவுன் சேர்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் நாளைக்கு கூட அவங்களுக்குமே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் மறைமுகமாக சேமிக்கிறாங்க, அவங்க சேமிக்கிறாங்க. ஆபரணம் அப்படின்றது என்னென்னா காயினாக வாங்கி வச்சா கூட திடீர்னு டச் பண்ண முடியாது. அது கவர்மெண்ட்டில் பேங்க்கில் எதுவுமே தரமாட்டான். ஆனால் இந்த ஆபரணமாக இருந்தால் அது என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவும். அதாவது சிம்பிள் ஆஃப் ப்ரெஸ்டீஜ் கோல்டுன்றது. கோல்டில் வந்து நகையாக இருந்தால் தான் ப்ளெஜ் பண்ண முடியும், காயினை ப்ளெஜ் பண்ண முடியாது. அது ஒரு சேலஞ்ச் இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சப்போஸ் நீங்கள் ஒரு யூனிட் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 லட்ச ரூபா அந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 10 lakh அந்த 20ஐயும் நீங்கள் ப்ளெஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து பணம் எடுத்துக்கலாம். 25,000 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அதில் 5,000 ரூபா சேமிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு 3,000 ரூபாய் தாராளமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் 20,000 ரூபா 25,000 ரூபா தான் வச்சிருக்காருன்னா அவர் கோல்டு பக்கமே போகக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய காசே ரொம்ப கம்மி தான். அதில் வந்து கோல்டுடைய ரிட்டர்ன் வந்து கம்மிங்கும் போது அதுக்கு பதிலாக அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். சார் தங்கத்தில் எப்படி சேமிக்கலாம்னு சொல்லுங்கள். ஒருத்தர் இப்படி ஒரு தோராயமாக 20,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு, இல்லை 25,000 ரூபாய் மாத வருமானமே, எவ்வளவு சேமிக்கணும்? தங்கத்தில் எந்த வழியில் சேமிக்கணும்? அதான் 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க வந்து ஒரு 8,000 ரூபாய் கொடுத்து இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியுமான்னு கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 40% வந்து ஒருத்தர் எப்படி அவரோட வருமானத்தில் வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியும்? அதுக்கு நிறைய திட்டங்கள் வந்துடுது. நீங்கள் ஒரு 2,000 ரூபாய் வந்து இன்றைக்கி வந்து சார் கூட சொல்லலாம், அவங்க வந்து சிட்டு போடுறாங்க. அதாவது 2,000 ரூபாய் உங்கள் கணக்கில் வர வைப்பாங்க. ஸோ 1/4 கிராம் மட்டும் உங்கள் கணக்கில் வர வைப்பாங்க. ஸோ கிராம் கணக்கில் வர வைப்பாங்க. இன்றைக்கி 1/4 கிராமாக இருக்கணும், நாளைக்கு வந்து 0.24 இருக்கும், 0.23 இருக்கும். அன்னன்னைக்கு என்னென்ன விலை இருக்கோ அதன் அடிப்படையில் நீங்கள் 2,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய வருமானத்தில் நான் 10% சேவ் பண்ண போகிறேன்ப்பா, அதை முடிவு பண்ணிவிடுங்க. அந்த 2,000 ரூபாய் மாற்ற வேண்டாம். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு 12 மாதங்கள் கழித்தோ 24 மாதங்கள் கழித்தோ கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட வந்து ஒரு 4 கிராம் வரைக்கும் கையில் வந்து உங்களுக்கு வந்து இது கோல்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கிராம் நீங்கள் 8,000 ரூபான்றோம். ஸோ 0.2 தான் பண்ணுறோம். ஸோ 12 மாதங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிராம் உங்கள் கையில் கிடச்சிடும். அதே மாதிரி இன்னொரு 2.5 கிராம் 5 கிராம் 4லேருந்து 5 கிராம் வரைக்கும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்று இன்றைக்கி நான் 8,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு அஸ்யூமிங் ஒரு 15% உயர்கிறதுன்னா 30% வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் இன்றைக்கி வந்து 8,000 சொல்லிட்டு மலைச்சிட்டு போடாமல் அப்படியே இருந்தால் இந்த பெனிஃபிட்டை 30% வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். ஒன்று, நீங்கள் 20,000 சொன்னதுனால இவங்க வந்து கண்டிப்பாக நடுத்தரம் இல்லை நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிற மக்களாக தான் இருப்பாங்க. அப்போது நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி வரும்போது சைக்கலாஜிக்கலாக என்கிட்ட தங்கம் இருந்ததுன்னா ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ். அது வந்து ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ், இன்னும் ஹை லெவல் இன்கம் இருக்கிறவங்களுக்கு வேணால் வந்து ஒரு இதுவாக இருக்கலாமே தவிர கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இல்லைக்கா. ஒரு நடுத்தர மக்கள் எனக்கு இன்றைக்கி தங்கம் கையில் இருக்குது, பின்னாடி பேக் ஆஃப் த மைண்டில் எனக்கு ஒரு 10 பவுன் இருக்குது அப்படின்னா அது பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது வீட்டில், இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சியே நடக்குதுன்னா அதை நடத்துவதற்கு எனக்கு அந்த தங்கம் வந்து எனக்கு உதவி பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1991 நம்ம வந்து கோல்டை விற்கலை, அடமானம் வச்சுட்டு அன்றைக்கி நம்ம எக்கானமியை வந்து பொருளாதாரத்தை வந்து தக்க வைத்து கொண்டோம். இப்போ 2024 திருப்பி அதை வந்து மீட்டு கொண்டு வந்தோம். ஸோ என்னோடய வேல்யூ வந்து அப்படியே இருக்குது.
102 டன்னோட வேல்யூ இன்றைக்கி 8000 ரூபாய் ஒரு கிராமுக்குன்னா அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் விற்றுருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த அப்ரிசியேஷனை இந்த 350 ரூபாயிலேருந்து 8040 ரூபா உள்ள அப்ரிசியேஷனை லூஸ் பண்ணியிருப்பேன் நான். ஓகே, அதுக்காக எல்லாத்தையுமே நாங்கள் போட்டோன்னா இல்லை. அது நான் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் டைவர்சிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் மென்டாலிட்டியை பொறுத்து இருக்குது. நீங்கள் 30% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 40 பண்ணுங்கள், இல்லை 15 பண்ணுங்கள், டிபெண்டிங் ஆன் தர் அப்பிடைட். எவ்வளோ ரிஸ்க் நீங்கள் எடுக்க முடியும். தமிழில் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பாழ். நீங்கள் லேண்ட் எவ்வளோனா வாங்கி போடலாம், பட் லேண்டு போய் நம்மளால் டெய்லி போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா இல்லைங்களா? கடன் ஒருத்தர் கொடுக்குறோம், நம்ம டெய்லி அவங்களோட இது மானிட்டர் பண்ணணும். சப்போஸ் அந்த மானிட்டரிங் வந்து விட்டு போயிடுது அப்படின்னா எவ்வளோ இது வந்து என்பிஏ ஆகிடும் இல்லைங்கன்னா, நான் பர்ஃபார்மிங் அசெட் மாதிரி நம்ம ஏமாந்து போகிறது வாய்ப்பு இருக்குது. தங்கம் என்பது என் கையிலே இருக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணும்போது என் வீட்டிலே வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் வந்து களவு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற போது நான் கண்டிப்பாக வந்து லாக்கர்லவே பேங்க்கில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு செக்யூர்ட் அண்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸ்டெடி க்ரோத் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ இல்லையோ ஒரு ஷேர்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஷேர் ஈட்டுகின்ற வருமானம் இருக்குது இல்லையா, அந்த கம்பெனி அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வருடம் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சி நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு அப்ரிசியேஷனுக்கு வந்து நீங்கள் என்றைக்கு விற்கிறீங்களோ அன்றைக்கி தான் டேக்ஸ் கட்டணும். இன்றைக்கி இந்த 8000 ரூபாய்க்கு வாங்குகிறேன், நாளைக்கு 12,000 ரூபாய்க்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்க போகிறேன்னா, இந்த 4000 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு தங்க நகையில் கடையில் போய் விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 12,000 ரூபாய் கடை கொடுப்பாங்க. ஸோ அந்த 4000 ரூபான்றது இன்கம் டேக்ஸில் கண்டிப்பாக காமிக்கணும். ஆனால் 4 வருடத்துக்கு அப்புறம் தான் இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறேன். இதே நான் ஒரு எஃப்டிலையோ இல்லை ஷேர்லையோ போட்டுருந்தேன் வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அவன் டிவிடெண்ட் டேக்ஸ் கட்டிட்டு தான் எனக்கு கொடுப்பான். இல்லை அந்த கம்பெனி இந்த 8000 ரூபாய் வைத்துக்கொண்டு லாபம் ஈட்டுறான் இல்லையா, அந்த லாபத்துக்கு அந்தந்த வருஷம் டேக்ஸ் கட்டணும். பட் இதில் பண்ணிங்கன்னா டேக்ஸ் வில் பி டெஃபர்ட். டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லலை நான், டேக்ஸ் வில் பி டெஃபர்ட். ஸோ இது மாதிரி சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கருத்தில் கொண்டு சின்ன முதலீடாக இருந்தாலும் 2000 ரூபாய் தான் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் அதுக்கு நியூ டெக்னிக்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ கிராமம் வந்து உங்கள் கணக்கில் வந்து வர வைப்பாங்க. அதன் மூலமாக அந்த விலையேற்றத்துலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலான்ற சொல்வேன் நான். ஓகே, ரைட் சார். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? எப்படி அது மல்டிபிள் பண்ணுறது தங்கத்தில்? 2 விஷயத்த முதல்ல ஒரு விஷயத்த பார்க்கணும். எப்பயுமே விலை ஏறிடுச்சு, இன்னும் ஏறுமே அப்படின்றத விட, இப்போ ஒரு சராசரியாக ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம இந்தியாவில் தான் 24,000 டன் இருக்குன்னு. அப்போ ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஆட்களில் பார்த்தா ஒரு 20 பவுனாவது இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு மேற்பட்டு இருக்கிறது வசதியானவங்க, அதை விட்டுருவோம். ஒரு 10லேருந்து 20 பவுன். நம்மளுடைய மதிப்பை முதல்ல பாருங்கள். முதல்ல ஒரு பவுன் 20,000 இருக்கப்போ, நான் சொல்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 இருக்கப்போ 10 பவுன்னா வெறும் 2 லட்ச ரூபா மதிப்பு. இன்றைக்கி ஒரு பவுனு 70,000 ரூபானா 10 பவுனுடைய விலை 7 லட்ச ரூபா வந்துருச்சு. அதனுடைய வேலையில் 15 லட்ச ரூபா நமக்கு வந்து நெட்ஒர்த் இருக்குது. அது என்றைக்காக இருந்தாலும் நம்மளுடைய பேக் போன். சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது இருக்கப்போ நமக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். உண்மை, இவருமே அந்த வார்த்தையை சொன்னார், கான்ஃபிடென்ட் கொடுக்கும். கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக கொடுக்கும். லேண்டு சொன்னாங்க, லேண்டுக்கும் இதுக்கும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா லேண்டை நீங்கள் வாங்கணுன்னாலும் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ். அதை நீங்கள் விற்கணும்னு போய் பாருங்கள், ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள லேண்டாக இருந்தால் கூட சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் விற்க முடியாது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வா, அதெல்லாம் பண்ண, எல்லாமே கிளியராக இருந்தால் கூட அதற்கு வாங்கக்கூடிய பையர் கரெக்டாக வரணும். ஆனால் நகை அப்படி இல்லை. நீங்கள் 100 பவுன் வச்சுருந்தா கூட நினச்ச மாத்திரத்தில் அடுத்த 1/2 ஹவரில் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்கனவே டக்குன்னு கொடுத்துட்டு காசு வாங்கலாம். அது ஒரு முக்கியமான கருத்து, அதனால் சொல்ல வரேன். 2வது, எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்றது, இந்த சிறு சேமிப்பு திட்டம் இது வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கும் அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் கை கொடுக்கக்கூடிய விஷயம். அதுவும் அந்த சேமிப்பு சிக்கனம் அப்படின்றது நம்ம தமிழர்களுடைய பிளட்டில் ஊறி போன ஒரு கலாச்சாரத்தில் வந்த விஷயம். அதனால் எல்லாருமே அதில் மைண்டில் கிளியராக இருக்காங்க. அது ஒரு கால்குலேஷன்லேயே சொல்லுங்கள் சார். ஒரு 20-25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத. அதான் சார், இதில் வந்து நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆவரேஜ் கோல்டு ஸ்கீம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துட்டாங்க. முதல்ல அது பெனிஃபிட்டாக இருந்துச்சு, இப்போயும் பெனிஃபிட் தான் ஃபார் கஸ்டமர்ஸ். ஆனால் பெரிய பெரிய கடைகள்லேருந்து அந்த இதை வித்ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, வெறும் நீங்கள் அமௌண்ட்டை சேர்த்துக்குங்க. இப்போ 5,000 கட்டுறீங்களா, 15 மாதமா 75,000 ரூபா ப்ளஸ் அதுக்கு 5,000 ரூபா போனஸ் தரேன், கிஃப்ட் தரேன், 80,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்குங்கன்றாங்க. ஆனால் அதை விட இந்த கோல்டு ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதம் இந்த அது ரொம்ப பெனிஃபிட்டு. அதில் வந்து என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தோன்னா, அந்த சேர்ற வெயிட்டு அந்த கோல்டுக்கு கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. கூலி சேதாரன்றது ஒரு 10% வந்துருச்சு இல்லையா. நீங்கள் இப்போ நார்மலாக சொல்லுவாங்க, ஒரு வாட்ஸ்அப் தகவலில் கூட வரும், ஐயோ தங்கம் 64,000 ரூபா விற்றா கூட அதுக்கு கூலி சேதாரன்றது கணக்கே கொண்டு போன நகைக்கடைக்காரன் போடுற கணக்கு வந்து யாருக்குமே புரியாத புதிர்னுவாங்க. இந்த மாதிரி போடுங்க, இந்த சீட்டில் போடுங்க. ஏன் நீங்கள் உங்களுக்கு 0%,
எதுவுமே கிடையாதுல்ல. அந்த எவ்வளோ வருதோ வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்கீமில் மாதத்துக்கு 5 வருஷத்துக்கு 5 கிராம் வருதா, அந்த 5 கிராமுக்கு எதுவுமே கிடையாது. ஜிஎஸ்டி மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ஆபரணமாகவே வாங்கிட்டு போகலாம். ஆபரணம் அப்படின்றது என்னென்னா, காயினாக வாங்கி வச்சா கூட திடீர்னு ப்ளச் பண்ண முடியாது. அது கவர்மெண்ட்டில் பேங்க்கில் எதுவுமே தரமாட்டான். ஆனால் இந்த ஆபரணமாக இருந்தால் அது என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கு உதவும். அதாவது சிம்பிள் ஆஃப் ப்ரெஸ்டீஜ் கோல்டுன்றது ஒரு பக்கம் ஆர்னமெண்ட்டாகவும் போடலாம், நம்மளோட வீட்டில் இருக்க அம்மையாரையும் சந்தோஷப்படுத்தலாம். இன்னைக்கு திடீர்னு ஒரு காலகட்டத்தில் நமக்கு பணம் தேவைப்பட்டாலும் அதை வச்சு டக்குன்னு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யலாம். லேண்டோ மற்ற இதோ இமீடியட் கேஷ் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் கோல்டு மட்டும் அப்படி இல்லை. ½ அன் ஹவர், அது பேங்க் ஹாலிடேவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்தாலும் சரி, அர்த்தராத்திரியிலையும் 190 அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்துக்கு வந்து மதிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இதுதான். அதனால் சிறுக சிறுக இந்த மாதிரி ஸ்கீமில் போடலாம். அப்படி எனக்கு அதெல்லாம் இல்லைப்பா, நான் நினச்ச நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்போ அதுக்கு தான் கோல்டு இருக்குது, ETF ஸ்கீம் இருக்குது. எனி டைம் நீங்கள் பார்த்துட்டு என்ன போதோ உங்களால் எவ்வளோ அதில் சேமிக்க முடியுமோ அதில் பண்ணலாம். பல்வேறு விஷயங்கள் இப்போ எல்லாமே வந்துடுச்சு. அதனால் இது வந்து கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் இல்லை இன்னும் விலை ஏறும் ஏறாது அப்படின்னு ஒரு வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறத விட ப்ராக்டிக்கல், எப்போயுமே ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தானே இதாகும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய கருத்தரங்கு நான் போயிருக்கேன். அப்பயும் கூட பொருளாதார வல்லுநர்கள் கடைசியில் சொல்லுவாங்க, தங்கத்தில் எனக்கு என்னமோ ஆனால் அவங்க சொல்லுவாங்களே தவிர அவங்க வீட்டுக்காரமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அங்கே 2 பவுன் 1 பவுன் சேர்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் நாளைக்கு கூட அவங்களுக்குமே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயம். மறைமுகமாக சேமிக்கிறாங்க, அவங்க சேமிக்கிறாங்க. அதுதான், நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நாங்கள் என்னுடைய பார்ட்டு செய்கிறேன் அப்படின்வாங்க. இது எல்லா குடும்பத்திலுமே உண்டான விஷயம். அதனால் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. இன்வெஸ்ட் பண்ணலான்னா எல்லாமே என் கடையிலே வந்து வாங்க நான் சொல்ல வரல. நீங்கள் எந்த வழியில் வேணால் தங்கத்தை வாங்குங்க. பட் அது வந்து இட்ஸ் அ ப்ரூவன் ஒன். ஈஸியாக எளிய முறையில். சார் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, முக்கியமான விஷயம், இந்த பொங்கல் பண்டிகை தீபாவளி சிறப்பு காசுன்னு கொடுக்குறாங்கல்ல, அதில் பாதி அரசாங்கத்துக்கே போகுது, டாஸ்மாகில் போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் 30-40% அப்படி போய் அவங்க போனாங்க. மீதி இருக்க பார்த்தீங்களா பெண்மணிகள், அந்த பணம் வந்த உடனே ரேஷன் கடையிலேருந்து 2000 ரூபா வந்தனையும் எக்ஸ்ட்ரா இவங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்து ஒரு மூக்குத்தி வாங்குறேன், ஒரு மெட்டி கொலுசு வாங்குறேன், ஞாபகார்த்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்போ எதுலேருந்து வருது? அந்த சேமிப்புன்ற பழக்கத்துலேருந்து வருது. அங்கே வர்ற அமௌண்ட்டை விட இவங்க எக்ஸ்ட்ரா போட்டு தான் வாங்குறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வியாபாரம், தங்க நகை கடையில் வியாபாரம் கூடும். அந்த நாளில் என்னைக்கு கிரெடிட் ஆகுதோ அன்றைக்கி வந்து வியாபாரம் வரும். அதெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த மாதிரி வாங்கினது. அக்ஷய திருதியை பற்றி எல்லோரும் குறை சொல்லுவாங்க. அக்ஷய திருதி வந்துச்சுன்னா தங்க வாங்குன்றான். வாங்கினா என்ன, ஒவ்வொரு அக்ஷய திருதியும் வாங்கிட்டு அடுத்த அக்ஷய திருதி திரும்பி பாருங்கள், ஒரு சவரன் ஒன்றுக்கு 5000 ரூபா 10,000 ரூபா கூட தான் இருக்குது. இது வாங்கினா நான் உங்களுடைய சேவிங்ஸு, அவ்வளோதான். முடியாதவங்க அதுக்காக நான் கடன் வாங்கி வாங்குன்னு சொல்ல முதல் வார்த்தை தான் சொன்னேன். உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் வாங்குங்க, கடன் வாங்கி வாங்க, உங்களை எவ்வளோ அஃபோர்டபுள் லெவலோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் அந்த தங்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குன்ற ஒரு ஆவரேஜ் மட்டும் சொல்லுங்களேன் சார். மினிமம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 4-5 இதில் 20% மினிமம் இருக்குது. ரொம்ப மினிமமே 20%. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட இந்த வருஷமும் இப்போ வந்திருக்க இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் 20-30% 30% தாராளமாக இன்னும் இருக்குது. அந்த ஆவரேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது, 8000 ரூபா இன்றைக்கி ப்ரைஸுன்றது இன்னும் ஒரு 9 மாதத்துலேயே 10,000 ரூபா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. நீங்கள் வேணால் இதை நீங்கள் பாருங்கள். ப்ரீவியஸ் வந்த நான் சொல்கிறது வந்து ஏற்கனவே வந்த பாதையை மட்டும்தான், அதை வச்சு தான் நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். 100% தங்கம் ஏறுவதுக்கு உண்டான வாய்ப்புகள். சார் இவ்வளோ விட்டுருங்க சார், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டுமே, இல்லை ஏதாவது ஒரு போருன்றது வரட்டுமே, நாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தை விட ஷார்ட் டைமில் டக்குன்னு திருப்பி ஷூட்டப் ஆகும். எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் ஏதாவது தங்கம் பாதிக்கு பாதி ரேட்டு வந்திருக்கா? வந்ததே இல்லை. ஏதாவது ஒரு சினாரியோ வந்து அதை பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பில்லை. இறங்கும். 5000 ரூபா ஒரு சவரன் ஏறி இருக்கா, 2000 ரூபா இறங்கும். கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு மாதம், ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அதை விட ஜாஸ்தி ஏறிடும். இதுதானே வந்திருக்கு. என்றைக்காவது பாதிக்கு பாதி வந்திருக்கா? இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய சேமிப்பில் ஒரு 3/4 பங்கு, 25,000 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அதில் 5000 ரூபா சேமிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு 3000 ரூபாயை தாராளமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மீதி 2000 ரூபாயை வேறு இதில் பண்ணலாம். டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நானுமே ஒத்துக்கிறேன்.
தங்கன்னா எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க போடுங்கன்னு சொல்லலை, அது அவங்கவுங்களோட விருப்பம். நீங்கள் ஒருவேளை அப்படி தான் சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். இல்லை இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சராசரி இப்போ ஒரு வியாபாரியாக இருந்தால் நான் சொல்லுவேன். நான் வியாபாரியும் தாண்டி ஒரு சாமானியருக்கு போய் சேரணுன்றதுக்காக சொல்ல நான் என்னுடைய கருத்து இருக்குது. அதனால் அது 3000 ரூபாய் தங்கத்தில் போடுங்க, 2000 ரூபாயில் நீங்கள் வேறு இதில் ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, எஃப்டியில் போடுங்க, ஆர்டியில் போடுங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்குங்க. பட் இதுதான் ஒரு சிறந்த முறையாக இருக்கும். சரி, இப்போ சார் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா 20% கோல்டு கொடுக்கும், அதை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றார். ஸோ இது ஆல்டர்னேட்டாக எதில் சேவிங்ஸை கொண்டு வந்தால் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார்? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ கோல்டு வந்து ரீசன்ட் பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் வந்து கோல்டு ஏறி இருக்குது, ஒரு 40% வரைக்கும். சார் சொன்னார்ல 5 வருஷத்தில் 20%ங்கிறது இல்லவே இல்லை. ஐ வில் கிவ் யூ டேட்டா. 5 வருஷத்தில் 15% தான் க்ரோ ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுவும் இந்த ஆன் டாப் வித் இந்த 40 வந்ததுனால இது நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்க்கணும். ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வரலாறு முக்கியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்தீங்கன்னா 9 to 10% மேலே லாங் டேர்மில் கோல்டுனால என்றைக்குமே கொடுக்க முடியாது. பிகாஸ் ஒரு கமாடிட்டிக்கு அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்து. திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, சுப்பிரமணியம் சார் சொன்னார் வந்து தங்கத்தை இன்றைக்கி வாங்கினோன்னா என்றைக்கு விற்கிறோமோ அன்றைக்கி தான் காசு அப்படின்னாரு. தட் இஸ் அப்ளிகபிள் டு மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு ஷேர். இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி 1 லட்சம் யூனிட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் அதை வந்து என்றைக்கு விற்க போகிறேன், 20 வருஷம் நான் ஹோல்டு பண்ணுறேன்னா அன்றைக்கி தான் விற்க போகிறேன் ஒழிய இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்தியாவில் அது மாதிரி கிடையாது. விற்றா மட்டும்தான் நம்ம வந்து கேபிட்டல் கெயின் பண்ணணும். இது வந்து அடுத்த பாயிண்ட். தேர்டு வந்து தங்கத்துக்கு பற்றி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து என்ன அப்படின்னதுன்னா, தங்கம்னா எப்போ வேணாலும் போய் அடகு வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் காசாக்கிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. கோவிட் போது தங்க நகை கடை திறந்துட்டதா இல்லை அந்த இது இருக்குங்க இல்லையா, ஒரு சேட்டோ அல்லது அதாவது இந்த இது தங்கத்தை ஃப்ளெட்ஜ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்ததா? எல்லா பேங்க் இருந்துச்சு சார். இல்லை பண்ணக்கூடிய பேங்க் எல்லா பேங்க்குமே இருந்தது. எந்த பேங்க்? நேஷனலைஸ் பேங்க் எல்லாமே இருந்தது. அங்கே எல்லாமே தங்க கடன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஓகே, அதாவது பேங்க்கில் போய் தங்கத்தை ஃப்ளெட்ஜ் பண்ணுறவங்க எவ்வளவுன்னு தெரியல. அதாவது நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நேஷனலைஸ் பேங்க்கில் தான் ரொம்ப கம்மியான சதவீதம் பார்த்தீங்கன்னா 9%, 8%. அது அக்ரிகல்ச்சர் லோன், கோல்டு லோன்னு சொல்லி போயிட்டீங்கன்னு வைங்களேன், வெறும் 6லேருந்து 7%. அது எல்லா பாமர மக்கள் கூட இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க எல்லாமே ஈஸி ஆக்சஸ். சாரி உங்கள்கிட்ட நோ ப்ராப்ளம். அந்த கோவிட்னு சொன்னீங்க இல்லையா, கோவிடில் கூட மற்ற கடைகள்லாம் திறக்காத நேரத்தில் கூட கவர்மெண்ட்டே பேங்க் திறந்தாங்க. அந்த பேங்க்கில் போய் அடமானம் வச்சு அந்த தங்க நகையை மீது அவங்க இதை எடுத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இது பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு பக்கம் அது இருந்தாலும் அந்த கோவிட் டைமில் தான் டபுள் ஆச்சு ரேட்டு கூட ஜாஸ்தி. சாரி நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ ஒரு நாள் கூட தடைப்படலை. இறங்கினது ப்ரைஸ் ஒரு 30-40% வரையும் கீழே இறங்கினது. பட் ஆல் த டைம் வந்து முன்னாடியாவது T+2 அப்படின்னாங்க. இப்போ T+1 திங்கக்கிழமை 3 மணிக்குள்ளே நீங்கள் விற்றீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் புதன்கிழமை காலையில் உங்களுக்கு பைசா வந்துடும். இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் டே வந்துடும். புரியுதுங்களா? அதனால் லிக்விடிட்டி வைஸ் நோவேர் இது கோல்டு வந்து கிடையாது. இதை தவிர இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ அதே சமயத்தில் கோல்டில் இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ நிறைய பேர் சொன்னது கூட சார் கூட சொன்னது வந்து என்னென்னா, கோல்டில் வந்து நகையாக இருந்தால் தான் ப்ளெட்ஜ் பண்ண முடியும், காயினை ப்ளெட்ஜ் பண்ண முடியாது. அது ஒரு சேலஞ்ச் இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சப்போஸ் நீங்கள் ஒரு யூனிட் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஃபுல்லாகவே ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா, ஒரு 20 லட்ச ரூபா அந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், 10 lakh அந்த 20ஐயும் நீங்கள் ப்ளெட்ஜ் பண்ணிங்க அப்படின்னதுன்னா 10 லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து பணம் எடுத்துக்கலாம். 10 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கிரியேட் ஆகிடுது. அதுக்கு இன்றைக்கி வந்து 10.5% தான். புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் மார்க்கெட் இப்போ கீழே இறங்கினாலும் யாருக்காவது ஒன்று தேவைன்னா ஐ டோன்ட் நீட் டு டிஸ்ட்ரெஸ்ஸாக நான் செல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருக்கு வந்து அவர் 70 லட்ச ரூபா வச்சுருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு 7 lakhs வேணும் சார் அப்படின்னாரு. மார்க்கெட் இறங்கியிருக்கு, அதோடு இல்லாமல் எனக்கு ஒரு 1 monthக்குள்ளேயே நான் திருப்பிடுவேன் அப்படின்னாரு. இதை விற்று திருப்பி இந்த அதாவது டிஸ்ட்ரெஸில் நீங்கள் விற்கிறத விட நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, அவருடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 15 lakhs ப்ளெட்ஜ் பண்ணி 7 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தாச்சு. இந்த 7 லட்ச ரூபாய்க்கு அவர் வந்து வருஷத்துக்கே 70,000 தான் பே பண்ண போகிறார். மாதம் ஒரு 6,000 ரூபா வச்சுங்க, அவர் தான் பண்ண போகிறார். இது வந்து இந்த நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே அதோடைய விலை கண்டிப்பாக மேலே வந்துடும். அப்படின்னு இருக்கும்போது அதாவது அவர் வந்து டிஸ்ட்ரெஸ்டாக செல் பண்ணலை, அதாவது எனக்கு தேவைங்கும் போது நான் கம்மியான விலைக்கு இது பண்ணலை. யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட். 1 இயரில் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வந்திருக்கோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 1 இயரில் திரும்பிடுச்சு. எப்போ வந்து கூட டைம் எடுத்துட்டுதுன்னா இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அதில் மட்டும்தான் 18 months ஆச்சு.
அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் விழுந்ததுன்னா 1 இயரில் திரும்பிடும். ஆனால் நீங்கள் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு முன்னாடி பார்க்கணும், அதுக்கு முன்னாடி 5 வருஷத்தில் 7 மடங்கு ஆனது. அது மாதிரி இனிமேல் நடக்காது. பட் அந்த மாதிரி நடந்ததுனால தான் அது 18 months. அதர்வைஸ் வந்து மார்க்கெட் எப்பப்பெல்லாம் கீழே வருதோ அந்த மாதிரி இறங்கிடும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒருத்தர் 20,000 25,000 தான் வச்சுருக்காருன்னா அவர் கோல்டு பக்கமே போகக்கூடாது. புரியுது? போகவே கூடாது. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய காசே ரொம்ப கம்மி தான். அதில் வந்து கோல்டுடைய ரிட்டர்ன் வந்து கம்மிங்கும் போது அதை வந்து அவர் அவாய்ட் அதுக்கு பதிலாக அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ உடனே நான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதை பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, அவர் மியூச்சுவல் ஃபண்டில் தான் பற்றி பேசுவார். சரி, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது எஸ், ஆனால் ஐம் கிவிங் அ டேட்டா. எதில் வந்து இந்த க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா நிறைய இருக்குதுன்னா, எப்போதுமே நம்ம என்ன அசெட் கிளாஸை வாங்கணும்னா ஆல் த டைம் ஒரு அசெட் வந்து கம்மியாக இருக்குது, ஒரு அசெட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி வந்து as we speak today கோல்டு இஸ் அட் ஆல் டைம் ஹை. அதாவது இன்றைக்கி வந்து 40% இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 40% பீக்கில் இருக்குது. வேறஸ் ஒரு ஈக்விட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% டவுனில் இருக்குது. ஸோ பீப்புள் ஹூ ஆர் இன்வெஸ்டிங் நவ் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years எது வந்து பெனிஃபிஷியல், ஒரு அசெட் கிளாஸ் 40% இருக்கக்கூடிய அசெட் கிளாஸில் வாங்குறதா இல்லை 20% டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதாங்கிறது பார்க்குறவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அதுதான் அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம் சார், கிளியர் சார். நீங்கள் எப்போ ஒரு பொருள் வாங்குவீங்க, டிஸ்கவுண்ட் போகும்போது வாங்குவீங்களா இதுவா? அதோடு இல்லாமல் இந்த 40%ங்கிறது இது வந்து சஸ்டெயின் ஆக முடியாத ஒரு ஹைப் அந்த ப்ரைஸ். அப்படிங்கும்போது அது நம்ம வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறதுங்கிறது வந்து சரியான தீர்வாக இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு February 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை.